செஸ் மாஸ்டர் தொடருக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். காய்களை எப்படி நகர்த்துவது, எப்படி பரிமாற்றம் செய்வது என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆனால் சதுரங்கத்தின் இறுதி இலக்கு எதிரி ராஜாவை சிக்க வைப்பதாகும். இது செக்மேட், செக்மேட் எனப்படும். இன்று ஒவ்வொரு தொடக்க வீரரும் தெரிந்து கொள்ள வேண்டிய 3 பிரபலமான செக்மேட் முறைகளைப் பற்றி படிப்போம். முதலில் ஸ்காலர்ஸ் மேட். இது வெறும் 4 நகர்வுகளில் நிகழும் மிக வேகமான செக்மேட்களில் ஒன்று. வெள்ளை தனது ராணி மற்றும் மந்திரியை பயன்படுத்தி இல் உள்ள பலவீனமான சிப்பாயைத் தாக்குகிறது. கருப்பு கவனமாக இல்லை என்றால் ராணி உடனடியாக செக்மேட் செய்யும். இதை மற்றவர்களிடம் முயற்சிக்கும்போது எச்சரிக்கையாக இருங்கள். பேக் ரேங்க் மேட், பேக் ரேங்க் மேட். ராஜா தனது சொந்த சிப்பாய்களுக்குப் பின்னால் கடைசி வரிசையில் சிக்கிக் கொள்ளும்போது இது நிகழ்கிறது. சிப்பாய்கள் ஒரு கூண்டு போல செயல்படுகின்றன. ஒரு யானை அல்லது ராணி அந்த வரிசைக்கு வந்து ஆட்டத்தை முடித்துவிடும். உங்கள் ராஜா தப்பிக்க எப்போதும் ஒரு ஜன்னல், விண்டோ வைத்திருங்கள். இறுதியாக ஸ்மாதர்ட் மேட். இது குதிரையால் மட்டுமே செய்யப்படும் ஒரு செக்மேட். ராஜா தனது சொந்த காய்களால் முழுமையாக சூழப்பட்டிருப்பார், நகர இடமே இருக்காது. அப்போது குதிரை உள்ளே நுழைந்து ஒரு அழகான, எதிர்பாராத வெற்றியைத் தரும். செக்மேட் தான் இலக்கு. இந்த முறைகள் உங்கள் ஆயுதங்கள். உங்கள் ஆட்டங்களில் இவற்றைக் கண்டறிய பழகுங்கள். அடுத்த எபிசோடில் காஸ்லிங் மற்றும் என் பாசண்ட் போன்ற சிறப்பு நகர்வுகளைப் பற்றி பார்ப்போம். தொடர்ந்து பயிற்சி செய்யுங்கள். அடுத்த எபிசோடில் சந்திப்போம்.